மேம் வாய்ஸ் ஸ்டக் ஆகுது. Madam, continue. Please continue. I mean, we'll. Yeah. Is my screen visible? Screen தெரியுதா? Teacher. Okay. அப்போ நம்ம வந்து parts of speech அப்படினா இந்த 8 parts of speech தான் நம்ம வந்து படிக்கணும். இது வந்து நம்ம one dayல கம்ப்ளீட் பண்ண முடியறது இல்ல. Parts of speech அப்படிங்கிறது 8 இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு கிளாஸ்ல ஒவ்வொரு part of speech பத்தி படிப்போம். இப்போ சில parts of speech வந்து கொஞ்சம் லாங் 2 கிளாஸே தேவைப்படும் சிலதெல்லாம். ஓகேயா? இந்த parts of speech இல்ல எதுக்கு நம்ம படிக்கணும் இந்த parts of speech? There are 8 parts of speech. So parts of speech தான் வந்து நமக்கு கிராமரோட பில்லர் இல்லனா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது. parts of speech இல்லனா கிராமர் இல்லை. அதுதான் அங்க கான்செப்ட். இப்போ இந்த 8 parts of speech இல்லனா இங்கிலீஷ் இல்ல. ஜீரோ. அப்ப இந்த parts of speech ஃபர்ஸ்ட் எதெல்லாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்றீங்க நோட்ல the 8 parts of speech அப்படின ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு இந்த parts of speech நேம்ஸ் ஒவ்வொண்ணா எழுதிட்டு போங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் நவுன் போடுங்கடா. இதுல வந்து verb முடிஞ்சு நவுன் கொடுத்திருக்காங்க இல்லையா? நீங்க வந்து இந்த ஆர்டர்ல எழுதுங்க. நவுன் முடிஞ்சு verb, அப்புறம் adverb, adjective, pronoun, preposition, conjunction, interjection. இந்த ஆர்டர்ல எழுதிட்டு போங்க. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம நவுன் தான் படிக்க போறோம். அதனால சில வெப்சைட்ல இப்படி கொடுத்திருப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் நவுன்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. Again, inspire and submit. ನಾವು ಫಸ್ಟ್ ಇದಕ್ಕೆ ನಿತೇಶ್ ಮಂಚೆ ಮಂಚೆ ಕ್ಲಾತ ನಾನು ಸ್ಪೆಲ್ಲಿಂಗ್ ತೆಗೆದು ಅತ್ತೆಗೆರಂ ದೇವರು ಕೂಡ ಆಯ್ತು ಕಂಡೆ ಸರಿ ಮನೆ ಹಾಕಿದವ ஒரு ஸ்பீச் இங்கிலீஷ் ஸ்பீச்ல வந்து இது எல்லாமே இருக்கும்டா புரியுதா அத மேடம் சொல்றேன் ஸ்பீச் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அது பார்க்கலாம் வாய்ஸ் ஆடிபிள் தானே ஓகே தானே எஸ் மேடம் கிளியரா யா ஐ சேஞ்ச்ட் மை ஹெட்ஃபோன்ஸ் அந்த ஹெட்ஃபோன்ல ஏதோ இஷ்யூ இருந்திருக்கு அதுதான் ஓகே சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நவுன் வரும் இப்ப நவுன் முடிஞ்சு நான் ஆக்சுவலி எப்படின்னா நான்லாம் படிக்கும்போது நவுன் முடிஞ்சு அப்புறம் ப்ரொனவுன் முடிஞ்சு அப்புறம் தான் வேர்ப் வரும் பட் பரவாயில்ல நீங்க ஆர்டர் இப்படி எழுதினாலும் தப்பு இல்லை ஃபர்ஸ்ட் நவுன் எழுதி அப்புறம் வேர்ப் நவுன் வேர்ப் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்ப நவுன் second one is verb third one is adverb fourth one is adjective எப்படி pronounce பண்ணனும் adjective adjective yes fifth one வந்து pronoun noun கூட ஒரு pro அப்படினு சேர்த்தா pronoun sixth one வந்து preposition seventh one conjunction junction எல்லாம் சொல்றோம் இல்லையா ரோட்ல ஜங்ஷன் டிராஃபிக் ஜங்ஷன்ல டிராஃபிக் அது மாதிரி conjunction last one interjection இதுல மோஸ்ட் ஈஸியஸ்ட் எதுன்னு கேட்டதுன்னா interjection வந்து ஏன் ஈஸி சொல்றாங்கன்னா நம்ம எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் படிச்சோம் இல்லையா லாஸ்ட் கிளாஸ்ல வாவ் ஏ ஹூரே இதெல்லாம் படிச்சோம் இல்லையா லாஸ்ட் கிளாஸ்ல அலாஸ் அவுச் இதெல்லாம் தான் interjections அப்படின்னா ஸோ interjection வந்து 10 to 15 minutes தான் வேணும் படிக்க வெரி ஈஸி டாபிக் ஓகே எழுதிட்டீங்களாடா லிஸ்ட் முடிச்சாச்சா yes teacher okay so now நம்ம first part of speech க்கு போலாம் first part of speech எது படிக்க போறோம் நம்ம first one எது போ எதுடா லிஸ்ட்ல எழுதி இருக்கீங்களே சொல்லுங்க first one எது எழுதி இருக்கீங்க இப்போ noun very good so nouns தான் நம்ம பார்க்க போறோம் இந்த nouns அப்படிங்கிறது basically இப்போ இந்த கிளாஸ்ல 5 ஸ்டூடண்ட்ஸ் இருக்கீங்க including sir இப்போ 6 பேர் இருக்கீங்க சரியா sir is also sitting 7 people
பீப்புள் சாரி சரவணன் சார் இன்க்ளூட் பண்ணி 7 people. அப்போ இந்த 7 மெம்பர்ஸ்க்கும் ஒவ்வொரு நேம்ஸ் இருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் சாந்திரா, ஆதிரா, அரண்யா, சரவணன், ரவி, மை நேம் அன்னபூர்ணி. இதெல்லாம் என்னதுன்னு கேட்டா தீஸ் ஆர் கால்ட் நவுன்ஸ். இதெல்லாம் என்னது? நவுன்ஸ். நவுன்னா என்னது? இப்போ சும்மா நம்ம ஹியூமன் பீயிங்ஸோட பேர் மட்டும்தானா? நம்ம ஹியூமன்ஸோட நேம் மட்டும்தான் நவுன்ஸா? இல்லை. இப்போ நீங்கள் இருக்கிற பிளேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்மாடு, வயநாடு, தமிழ்நாடு, கேரளா, இந்தியா, கண்ட்ரிஸோட நேம் இல்லை ஸ்டேட்ஸோட நேம் எந்த நேம் எடுத்தாலும் ஓகே. இப்போ வேறு ஏதாவது சொல்கிறேன். இப்போ கேரளாவில் ஒரு பிளேஸ் சொல்கிறேன். இப்போ திருவேண்டரம், பாலக்காடு, அந்த மாதிரி எந்த பிளேஸ் எடுத்தாலும் இது எல்லாமே பிளேசஸோட பேர். இப்போ மனிதர்களோட பேர் நான் சொன்னேன். இப்போ ஆதிரா, ஆரண்யா, ஆதிரா, சாந்திரா எக்ஸெட்ரா. பிளேசஸோட நேம்ஸ் சொன்னேன். திங்ஸ் சொல்கிறேன். இப்போ நம்ம எதாவது டிஃப்ரெண்ட் திங்ஸ் சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள், சேர், பென்சில், புக், பேக், இது எல்லாமே திங்ஸோட பேர். அப்போ இதுலேருந்து என்ன புரியுறது? நவுன் அப்படின்னா ஒரு பர்சனோடோ, பிளேஸோடோ, திங்கோடோ, இல்லை ஒரு அனிமலோடோ எதனோட பேர் ஆனாலும் தட் இஸ் கால்ட் அ நவுன். ஓகே. ஸோ நவுன் அப்படின்னா லெட்ஸ் see what is a noun. A name of a person, place, thing, animal, bird, emotion or quality is called a noun. இப்போ நவுன்னா என்னது? இட் இஸ் த நேம் ஆஃப் எ பர்சன். பர்சன்னா இப்போ நம்மலாம் பர்சன், பிளேஸ், திங், அனிமல், பேர்ட், இமோஷன் ஆர் குவாலிட்டி. இமோஷன்ஸ்னால் என்ன? நமக்கெல்லாம் டிஃப்ரெண்ட் இமோஷன்ஸ் இருக்கும் இல்லையா? சம்டைம்ஸ் we will be happy. Happiness ஒரு இமோஷன். Sadness is an emotion. We will be angry. Anger is an emotion. கோவம் வந்தால் we will be angry. We become angry. So anger ஒரு emotion. Sometimes நம்ம வந்து கைண்டாக இருப்போம். ஸோ கைண்ட்னஸ் ஒரு இமோஷன் இல்லையா? சம்டைம்ஸ் நம்ம வந்து ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருப்போம். ஸோ இப்படி ஆயிடுத்தே, நான் எதிர்பார்த்த மாதிரி வரலையே, அதுக்கு பேர் என்ன? டிசப்பாயின்மெண்ட். அப்போ டிசப்பாயின்மெண்ட் ஒரு இமோஷன். அதுதான் சேட்னஸ், அதுக்கு சென்ஸ் ரிலேட்டடாக வருது. குவாலிட்டிஸ்னால் எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு குவாலிட்டின்னு சொல்ல போனால் இப்போ என்ன சொல்கிறது, நான் வந்து கைண்டாக இருப்பேன். ஸோ கைண்ட்னஸ் இஸ் மை குவாலிட்டி. இப்போ வேற ஒருத்தரோட குவாலிட்டி பார்த்தா அவங்க வந்து என்ன சொல்கிறது, பங்க்சுவலாக இருப்பாங்க. இப்போ என்ன ஒர்க் பண்ணணுமோ அந்த ஒர்க்கை டைமுக்கு பண்ணுறவங்க பங்க்சுவல். இப்போ பங்க்சுவாலிட்டி அது ஒரு குவாலிட்டி. இப்போ இந்த மாதிரி நம்ம இமோஷன்ஸ், குவாலிட்டி, நேம் ஆஃப் எ பர்சன், பிளேஸ், திங், அனிமல், பேர்ட் எக்ஸெட்ரா ஆர் கால்ட் நவுன்ஸ். இதுதான் ஒரு நவுன் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன். சரி, அப்போ நவுன்னா இனிமேல் என்னதுன்னு யாராவது கேட்டாங்கன்னா the name of a person, place, thing, animal, bird, emotion or quality is called a noun. What it? இப்போ நவுன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னது? நவுன்ஸ் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் ஒரு சென்டென்ஸில்? செகண்ட் பாயிண்ட் இப்போதைக்கு பார்க்க வேண்டாம். தேர்ட் பாயிண்ட் பாருங்க. A noun can come anywhere in a sentence. என்ன சொல்கிறாங்க, ஒரு நவுனுக்கு வந்து ஒரு சென்டென்ஸில் எங்கே வேணாலும் வரலாம். நாட் ஓன்லி இந்த பிகினிங், ஒரு நவுன் வந்து மிடில் வரலாம், ஒரு சென்டென்ஸ் ஒரு மிடில் வரலாம், இல்லை எண்டில் வரணும், லாஸ்ட்டில் வரணும்னா லாஸ்ட்டில் கூட வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், மை நேம் இஸ் காவ்யா. ஸோ இந்த நவுன் யாரு? காவ்யா. வெரி குட். காவ்யா இஸ் த நவுன். இங்கே காவ்யா வந்து சென்டென்ஸோட எண்டில் லாஸ்ட்டில் வருது. வேற சென்டென்ஸ் தானே, காவ்யா இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். காவ்யா இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். இப்போ இங்கே காவ்யா வந்து பிகினிங்கில் வரும். இன்னொன்று சொல்கிறேன், the teacher called Kavya to the staff room. The teacher called Kavya to the staff room. அப்போ இங்கே காவ்யா வந்து மிடில் வரும். அப்போ இந்த காவ்யாங்கிற ஒரே நவுன் பாருங்க, எண்டில் வருது, பிகினிங்கில் வருது, மிடில் வருது, எங்கே வேணாலும் அப்போ நவுன் வரலாம். ஓகே, நவுன்ஸ் வந்து இங்கே தான் வரணும்னு கிடையாது, எங்கே வேணாலும் வரலாம். the nouns can come anywhere in a sentence. ஓகே, இந்த நவுன்ஸுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் என்னது? they are also called subjects. நவுனோட இன்னொரு பேரு தான் வந்து என்னது? சப்ஜெக்ட் அப்படின்னு. சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் படிச்சது ஞாபகம் இருக்கா? SVO படிச்சோம். அப்ப சப்ஜெக்ட் எங்க வரும்? ஒரு சென்டென்ஸ்ல எங்க வரும் சப்ஜெக்ட்? சப்ஜெக்ட் எங்க வரும்? ஃபர்ஸ்ட்ல வருமா, மிடில்ல வருமா, எண்ட்ல வருமா? ஃபர்ஸ்ட் வரும். வெரி குட். அப்போ நவுன்ஸ் வந்து பிகினிங்ல வந்தது வச்சுக்கோங்க. ஒரு நவுன் வந்து ஒரு சென்டென்ஸோட பிகினிங்ல வந்ததுன்னா அப்போ அது என்னவா மாறிடுது? சப்ஜெக்டா மாறிடுது. இப்போ நான் சொன்னேன் நவுன் வந்து பிகினிங்ல வரலாம், மிடில்ல, எண்டில் எங்க வேணாலும் வரலாமே.
அப்ப எங்க வந்தாலும் அது சப்ஜெக்ட் ஆயிடுமா? ஆகாது. பிகினிங்ல வந்ததுன்னா தான் அது வந்து ஒரு சப்ஜெக்டா மாறும். இப்ப நான் சொன்னேன் காவ்யா இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொன்னேன். அப்ப அங்க காவ்யா வந்து சப்ஜெக்ட், அங்க காவ்யா வந்து சப்ஜெக்டா மாறும். சரியா? அப்ப they are also called subjects. இப்போ செகண்ட் பாயிண்ட் பாருங்க. Nouns will sometimes begin with capital letters. ஒரு சில nouns வந்து capital lettersல ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அன்னபூர்ணி, மை நேம். ஓகே, என்னோட நேம் வந்து இது ஒரு நேம் ஆனதுனால, ஒரு ஹியூமன் பீயிங்கோட நேம் ஆனதுனால இட் ஸ்டார்ட்ஸ் வித் கேபிட்டல் லெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஆதிரா, ஆதிரா ஒரு நேம், ஸோ ஏ அகெயின் ஏ ஷுட் பி இன் கேபிட்டல் லெட்டர். கேரளா, கேரளா அப்படிங்கிறது ஒரு பிளேஸ், ஸோ கே ஷுட் பி இன் த கேபிட்டல் லெட்டர். அது மாதிரி இப்போ வேற என்ன சொல்லலாம், ஒரு கிங்கோட பேரு அக்பர், அக்பர் அப்படின்னு ஒரு கிங் இருந்தார் இல்லையா, அப்போ அக்பரோட ஏ வந்து கேபிட்டல் லெட்டர். இது மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. சாந்திரால எஸ் வந்து கேபிட்டல் லெட்டர், அந்த மாதிரி. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், பாபு இஸ் ரன்னிங் அ ஹோட்டல். அப்போ இங்கே வந்து சப்ஜெக்ட் நவுன் வந்து சப்ஜெக்டோட பிளேஸ்ல வருது. பாபு இஸ் த நவுன், இஸ் ரன்னிங் அ ஹோட்டல். இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு நவுன்ஸ் இருக்கு? யாரா சொல்லுங்க பார்க்கலாம். பாபு பாபு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல பாபு இஸ் ரன்னிங் எ ஹோட்டல், அதுல ஒரு நவுன் இருக்கா, ரெண்டு நவுன் இருக்கா, மூணு நவுன் இருக்கா? ரெண்டு. ஓகே, எதெல்லாம் அது? வெரி குட். பாபு அண்ட் ஹோட்டல். எதனால ஹோட்டலை நம்ம நவுனா எடுக்கிறோம் கண்ணா? It's the name of a place. Very good. அப்ப பிளேஸ்னா என்ன வேணாலும் ஆகலாம். அப்ப ஹோட்டல், ஸ்கூல், ஆஃபீஸ், பீச், பார்க், லைப்ரரி, கிளாஸ் ரூம், ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், பேங்க், இவ்வளோ இருக்கு இல்லையா? நிறைய சினிமா தியேட்டர், மால், என்ன வேணாலும் பிளேஸா எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. Her name is அதிதி. இங்க வந்து நவுன் இருக்கு, ஆனா நவுன் சப்ஜெக்டா வருதா? நவுன் இருக்கு, ஆனா நவுன் சப்ஜெக்டா இல்லையேடா. அதிதி அப்படிங்கறது நீங்க நவுன் இல்லையா? அது சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட்ல வந்தா தானே சப்ஜெக்ட். அதித்தில அதித்தி முன்னாடி வந்திருந்தா சப்ஜெக்டா எடுத்துக்கலாம். இங்க லாஸ்ட்லயே வருது அதித்தின்னு, எண்ட்லயே வருது. அப்ப நமக்கு அது എന്താണ് சப்ஜெக்ட் அல்ல, அது ஆப்ஜெக்ட் ஆயிட்டு வரும். சரியா? ஓகே, அதே மாதிரி தேர்ட் ஒன் பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள். தாஜ்மஹல். தாஜ்மஹல் இஸ் சிச்சுவேட்டட் இன் ஆக்ரா, நியூ டெல்லி. தாஜ்மஹல் கேள்விப்பட்டிருப்பீங்களே இல்லையா? ஒயிட் கலர் பில்டிங். மும்தாஸ் ஞாபகார்த்தமா ஷாஜஹான் கட்டின அந்த மானுமெண்ட் தான் தாஜ்மஹல். ஓகே, நீங்க இதுல படிச்சிருப்பீங்க, சரித்திரம், சோஷியல் ஸ்டடீஸ், ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்க. ஓகே, அப்ப தாஜ்மஹல் இஸ் சிச்சுவேட்டட் இன் ஆக்ரா, நியூ டெல்லி. இப்போ இங்க எவ்வளவு நவுன்ஸ் இருக்கு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப ஈஸி, சொல்லலாம். தாஜ்மஹல், தாஜ்மஹல் ஒன்னு. ஃபர்ஸ்ட் ஒன் நான் சொல்லிட்டேன், தாஜ்மஹல். அப்புறம் பிளேஸ் எது? இதுல பிளேஸ் எது? ஆக்ரா. ஓகே, ஆக்ரா ஒரு பிளேஸ். ஆக்ரா எங்க இருக்கு? ஆக்ரா எங்க இருக்கு? அதுல பாருங்க, தாஜ்மஹல் இஸ் சிச்சுவேட்டட் இன் ஆக்ரா, நியூ டெல்லி. அப்ப நியூ டெல்லி அப்படிங்கிற பெரிய ஒரு சிட்டிக்குள்ள தான் ஆக்ராங்கிற இடம் இருக்கு. இப்போ தமிழ்நாடுங்கிற ஸ்டேட்டுக்குள்ள தானே ஏறுமாடு வருது. அதே மாதிரி நியூ டெல்லி அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்குள்ள தானே ஆக்ரா வருது தானே, பிளேஸ்ல தானே ஆக்ரா வருது இல்லையா? சோ தாஜ்மஹல் இஸ் சிச்சுவேட்டட் இன் ஆக்ரா, நியூ டெல்லி அப்படிங்கும்போது தாஜ்மஹல் ஒரு நவுன் ஃபர்ஸ்ட், ஆக்ரா ஒரு நவுன் செகண்ட், நியூ டெல்லி ஒரு நவுன் தேர்ட். அப்படி மூணு நவுன்ஸ் இருக்கு இந்த சென்டென்ஸ்ல. தாஜ்மஹல், ஆக்ரா, நியூ டெல்லி. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, இது அப்படியே உங்க ஸ்கிரீன்ல இது தெரியறது காப்பி பண்ணுங்க. சரியா? இப்பவே இது காப்பி பண்ணுங்க. ஏன்னா இது வந்து இது இம்பார்ட்டன்ட். இது மற்றதெல்லாம் நீங்க ஹோம்வொர்க்கா கூட எழுதலாம். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் எழுதும் போது ஒன்று பண்ணுங்க. எக்ஸாம்பிள்ஸ்ல நவுன்ஸ் அண்டர்லைன் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பாபு இஸ் ரன்னிங் எ ஹோட்டல், அதுல எதெல்லாம் நவுன்ஸோ அதை அண்டர்லைன் பண்ணுங்க. ஹர் நேம் இஸ் அதிதி, அதெல்லாம் நவுன். அது மாதிரி எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லயும் நவுன்ஸ் அண்டர்லைன் பண்ணுங்க. ஓகே, நான் வெயிட் பண்றேன். ஒரு 5 minutesல கம்ப்ளீட்
பெண் டாக்டர்ஸ் இல்லையா? அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. இல்ல நீங்க பெண் கிளாஸ் போகல சரி சப்ஜெக்ட் வெர்ப் ஆர்பிட் வச்சு நீங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிடலாம் அந்த சென்டென்ஸ் எக்ஸாம்பிள்ல. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க. if you have completed okay. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நவுன்ஸ் வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஸ்பீச். இனி போக போக படிக்கிற பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் புரியணும்னா எல்லாத்துலேயும் நவுனோட ஒரு ரோல் வரும். எல்லா இடத்துலையும் நவுனை பற்றி நிறைய வந்துட்டே இருக்கும் அந்த டிஸ்கஷன்ஸ். அப்போ நவுன் வந்து தரோ கிளியர் பண்ணிட்டேங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு ரைட் ஏஜ். நவுன்ஸை பற்றி படிக்கிறதுக்கு இதுதான் கரெக்ட் ஏஜ். நீங்கள் ஆக்சுவலி இந்த நவுன் வந்து 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம கிளாஸில் டீச் பண்ணுற ஒரு சப்ஜெக்ட் தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு அது 100% அது என்ன சொல்கிறது ரெஜிஸ்டர் ஆகணும் உங்கள் மைண்ட்லனா த ரைட் டைம். ஒரு 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அது ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ ஐ எம் ஹாப்பி அவங்கள ரைட்டான டைமில் எனக்கு கைட் பண்ண முடியறது அப்படிங்க. நான் இந்த பிபிடியெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் தெரியுமா? நீங்கள் எழுதிட்டே கேளுங்க இந்த ஸ்டோரியை. பிபிடிஸ் நான் எப்படி பண்ணேன்னா, நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் வந்து சென்னையில் சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் 7th வரை படித்தது. அப்புறம் 8th நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கேரளா வந்து சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் அப்புறம் +2 வரை நான் பண்ணது. எங்கள் அம்மா படித்த ஸ்கூல் அது. கிட்டத்தட்ட 150 இயர்ஸ் ஆச்சு அந்த ஸ்கூல் வந்து. அப்போது என் வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால நீ அந்த ஸ்கூல்லேயே படித்தா போகிறோம், நீ பெரிய ஸ்கூலெல்லாம் போக வேண்டாம் சொல்லி என்னை இங்கே சேர்த்தி விட்டாங்க. நானும் சரி அம்மா சொல்லி பாவம் அங்கே போய் படித்தேன். சரியா? அப்போது இந்த பிபிடி நான் ப்ரிப்பேர் பண்ணுறது என்னோட 7th ஸ்டாண்டர்டில் எங்களுக்கு இருந்த ஒரு டெக்ஸ்ட் புக், கிராமர் டெக்ஸ்ட் புக் இப்போ என்கிட்ட நான் வச்சுட்டு இருக்கேன். ஆக்ஸ்ஃபோர்டோட கிராமர் டெக்ஸ்ட். அதை பார்த்து ரெஃபர் பண்ணி தான் நான் அந்த பிபிடி ப்ரிப்பேர் பண்ணேன். அப்போது நான் அது ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் திங்க் பண்ணினேன்,
நான் 7th படிக்கும்போது நான் எல்லாமே ஹோம்ஒர்க் எல்லாம் அந்த புக்ல பண்ணியிருக்கேன். பென்சிலால ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதெல்லாம் இது பண்ணாம அழிக்காம வச்சிருக்கேன்னா அன்னைக்கு எனக்கு இந்த டாபிக் எல்லாம் இவ்வளோ டெப்த்தில் புரியலை. ஈவன் 7th எங்களுக்கு இதெல்லாம் படிக்க இருந்ததுன்னா கூட அந்த டைம்ல படிச்சது ஆனால் ஒரு வருஷம் கழிச்சு அது மறந்து போயிடும். ஆனால் இப்போ தான் அதனோட வேல்யூ எனக்கு நிஜமாவே தெரியறது. இதெல்லாம் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அந்த புக்கு நான் தூக்கி போட்டிருந்தேன்னா சத்தியமா எனக்கு நான் வேற புக்கு நான் தேடி வாங்க வேண்டியது. 2 புக்ஸ் இருந்தாலும் அந்த 7th ஆக்ஸ்ஃபோர்டோட புக் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். படிச்சு பார்த்தாலே ஈஸியாக புரியும். ஒரு ஒரு டீச்சிங் ஸ்டைல் கைடு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த அவங்களோட மொடியூல். ஸோ அதான் அந்த புக்கை நான் இப்போ சேஃபாக வச்சுருக்கேன். அது மாதிரி உங்கள் ஸ்கூலில் உங்களுக்கு ஏதாவது அந்த இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா யாருக்கும் கொடுக்காதுங்களா, நீங்களே வச்சுக்கோங்க. ஓகே, பேப்பர் கார்டை தூக்கி கொடுத்துடாதுங்க. ஓகே, உங்களுக்கே யூஸ் ஆகும். நல்லாதான் இருக்கு. அப்ப நல்லா இருக்குங்க. அது வந்துக்காங்க ஹேண்ட் ரைட்டிங் தானே எல்லாம் ஒரே ஒரு வேர்ட் எழுதி அதை அடிங்க. என்ன தெரியுமா? ஷை. ஷை ஷைனா என்ன? வெக்கப்படுறது இல்ல, அதை எழுதி கிராஸ் பண்ணணும். அதெல்லாம் போல்டு இல்ல, பிஓ எழுதி போல்டா சொல்லணும். முடிச்சிட்டீங்கன்னா யாரோ ஒருத்தன் சொல்லுங்க. முடிச்சாச்சு மேடம் சொல்லுங்க. முடியலையா? இப்போ போல்டா சொல்லு. சரி, நான் உங்களுக்கு இப்போ யாராவது இப்போ நீங்க யாராவது ஷையா இருந்தீங்கன்னா உங்க கால நான் ஊந்துருவேன். ரொம்ப அதிகம் இருக்கு. இல்ல அவங்க கேட்கல. இருக்கா நம்ம சைடு மியூட்ல இருக்கு இல்லையே? மைக் ஓபன் பண்ணா இல்ல மேடம் டீச்சர் வர சப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்ட் நல்லா கிளியரா இருக்குடா உங்களுக்கு. இல்ல எக்ஸாம்பிள் சொல்லு பாப்போம். மேடம் வர வரைக்கும் சரி, ஒரே ஒரு क्वेश्चन கேக்குறேன். when is சிவன் கோயில் temple is opening? when they are opening சிவன் கோயில் temple? they are opening the சிவன் கோயில் temple on some date. what date is it? சாண்ட்ரா நீங்க சொன்னப்ப என்னன்னா இனிமே சார் நம்ம இங்கிலீஷ் தான் சார் பேசணும்.
ரொம்ப தான் சொல்லுங்க ட்ரை பண்ணலாம்டா அவ்வளோதான்டா வந்தாவது நானே மலையாள பாட்டுலாம் பாடினேன் ஆனா இங்க ஒரே ஒன்னே சொல்லிடுறேன் ஒரே சஜஷன் இனிமே யாராச்சும் ஷையா நீங்கன்னா ஒரு கால் நகர்ந்து ஷையா இருக்கக்கூடாது போல்டா இருக்கும் போல்டுனா என்ன பயங்கரமா பேசணும் அவசியம் வாங்கிட்டு இருக்கா சரி எக்ஸாம்பிள் பா சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் அவன் கத்துக்கிட்டா நல்லா தானே இருக்குல்ல இல்லையா ஃபுட்பால் விளையாடுறோம் இப்ப நீ வந்து டான்ஸ் இப்ப டான்ஸ் ஆடுறல டான்ஸ் ஆடும்போது உனக்கு சந்தோஷமா இருக்கா இல்லையா Yes students, have you completed? Yes teacher. Yes. Okay, முடிச்சிட்டீங்கன்னா நீங்களே சொல்லுங்கடா. Okay, I'm waiting for you. Okay, so now இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா what are the types of nouns? இப்போ நவுன்னா என்னது பார்த்தாச்சு, நவுனோட டெஃபினிஷன் பார்த்தாச்சு, எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தாச்சு. இப்போ நவுனுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு. யூசுவலி நவுன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பேர் கொடுக்கற ஒரு பார்ட் ஆஃப் ஸ்பீச் இல்லையா, எல்லா விஷயங்களுக்கும் பேர் கொடுக்கற ஒரு பார்ட் ஆஃப் ஸ்பீச் ஆனதுனால அதை வந்து நேமிங் வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஹியூமன் பீயிங்ஸோட நேம் ஆனாலும், பிளேசஸோட நேம் ஆனாலும், திங்ஸோட நேம் ஆனாலும் எல்லாமே நேமா இருக்கு இல்லையா, அதுதானே நவுன் அப்படிங்கிறது. அதனால நவுன்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் நேமிங் வேர்ட்ஸ். அது கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணுங்க. நவுன்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் எழுதுங்க, நான் சொல்றேன், இதுல இருக்கிறத எழுத வேண்டாம், நான் டிக்டேட் பண்றேன் இல்லையா, கேக்குது இல்லையா. Nouns are also called naming words. N-A-M-I-N-G, naming words. Naming, N-A-M-I-N-G. N-A-M-I-N-G, naming. பேரு அப்படிங்கறோமே அந்த நேம், நேமிங் வேர்ட்ஸ். பேர் கொடுக்கிற வேர்ட்ரா, அதான் நேமிங் வேர்டுங்க. நேமிங் வேர்ட்ஸ், நேம் கொடுக்கிற வேர்ட்ஸ் இதெல்லாம். இப்போ நவுன்னாலே என்ன பேரு தானே, டிஃப்ரெண்ட் நேம்ஸ் தானே நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ அதை வந்து நேமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ எப்படி எது சொல்லுவாங்க, ஃபுல் ஸ்டாப் அப்படிங்கிறோம் இல்லையா, ஃபுல் ஸ்டாப்புக்கு இன்னொரு பேர் இருக்கு, பீரியட் அப்படிம்பாங்க. பீரியட், ஃபுல் ஸ்டாப்புக்கு வந்து பீரியட் அப்படிம்பாங்க. அது நீங்கள் ஹையர் கிளாஸஸ் வரும்போது படிப்பீங்க. இப்போ ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சு பீரியட் வைங்க அப்படின்னா ஃபுல் ஸ்டாப் வைங்கன்னு அர்த்தம். அது மாதிரி நவுனோட இன்னொரு நேம் தான் நேமிங் வேர்ட்ஸ். ஓகேயா. இப்போ வந்து நம்ம நவுன்ஸை வந்து 5 டைப்ஸாக டிவைட் பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் இருக்குது, அதை 5 டைப்ஸாக நம்ம படிக்க போகிறோம். என்னெல்லாம் நேம்ஸ் பாருங்கள், நீங்கள் என் கூடயே எழுதி போகலாம். நவுன்ஸ் ஆர் ஆஃப் 5 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராப்பர் நவுன்ஸ், செகண்ட் ஒன் காமன் நவுன்ஸ், தேர்ட் ஒன் கலெக்டிவ் நவுன்ஸ், ஃபோர்த் ஒன் மெட்டீரியல் நவுன்ஸ், அண்ட் த ஃபிஃப்த் ஒன் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ். ப்ராப்பர் நவுன்ஸ், common nouns, collective nouns, material nouns and abstract nouns. காப்பி பண்ணுங்கடா. இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் அப்பப்ப நோட் பண்ணி போகணும், சரியா? 2 3 4 5 different types எழுதிருங்க. நான் வந்து 5 வகைப்படும். டைப்ஸ் வந்து 5 டைப்ஸா இருக்கு. ஆனா ஒவ்வொரு டைப்பும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இவ்ளோதானா அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ஆதார் கார்டு நீங்கெல்லாம்
Teacher. அப்போ we have 5 types of nouns இல்லையா? Proper nouns, common nouns, collective nouns, material nouns and abstract nouns. Okay. இப்போ நம்ம ஒவ்வொரு டைப்பும் என்னது அப்படிங்கறது பார்க்கலாம். So the first type is proper nouns. Proper nouns அப்படினா they are names of particular persons, places or objects. Proper nouns na என்னது? Particular person oda name, places oda name இல்ல objects oda name. Object na things. Okay, நம்ம யூஸ் பண்ற பொருட்கள். அப்ப இதுல எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஜான், மைக், ராமன், சென்னை, இந்தியா, அமெரிக்கா etc. என்னடா என்ன சத்தம்? சேர் பக்கத்துல வந்துட்டாங்க, லெட்டர்ஸ் தெரியுது. ஓகே. So proper nouns வந்து they are names of particular persons. இப்ப ஸ்பெசிஃபிக்கா ஒருத்தரோட பேரு. ஃபார் எக்ஸாம்பிள் காவியா இல்ல இப்ப கீதா. கீதா அப்படிங்கிறது ஒரு லேடியோட ஸ்பெசிஃபிக்கான நேம். அது மாதிரி இப்போ மனுனா ஒரு பையனோட ஸ்பெசிஃபிக்கா அந்த பையனை கூப்பிடுற நேம். அவனுக்குன்னு வச்சிருக்கிற பேரு. இப்போ சிவானா அந்த பையனுக்குன்னு பேரு. அந்த மாதிரி பர்டிகுலர் பர்சன்ஸ்க்கோ பிளேசஸ்க்கோ ஆப்ஜெக்ட்ஸுக்கோ வச்சிருக்கிற நேம் நவுன்ஸ் தான் வந்து ப்ராப்பர் நவுன்ஸ் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜான், மைக், ராமன். மைக்னா ஒரு பேர் அது. ஓகே, மைக் அப்படிங்கிறது வந்து இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் வைப்பாங்க மைக் அப்படின்னு. அது வந்து ஒரு இங்கிலீஷ் நேம். அது மைக்னா ஒரு ஆம்பளையோட நேம். ஓகே, எல்லாமே நம்ம கையில பிடிக்கிற மைக் கிடையாது. ஜான், அந்த மைக்குக்கு இந்த மைக்குக்கு ஸ்பெல்லிங் சேம் தான். ஓகே, ஸோ ஜான், மைக், ராமன், சென்னை, இந்தியா, அமெரிக்கா எக்ஸெட்ரா. இதெல்லாம் வந்து என்ன, இப்போ ஜான், மைக், ராமன் இதெல்லாம் ஒவ்வொருத்தரோடு அவங்களுக்கு தனிப்பட்ட ஆளுக்கு பேரு. சென்னை, இந்தியா, அமெரிக்கால ஒரு சில இடங்களுக்கு தனிப்பட்ட இடங்களுக்கு கொடுக்குற பேரு. இப்போ இதெல்லாம் தான் என்னது ப்ராப்பர் நவுன். இப்போ சாந்திரா அது ஒரு ப்ராப்பர் நவுன், ஆதிரா ஒரு ப்ராப்பர் நவுன், ஆரண்யா ப்ராப்பர் நவுன்,
அன்னபூர்ணி ப்ராப்பர் நவுன். இதெல்லாமே ப்ராப்பர் நவுன்ஸ் தான். சரியா? அப்ப ப்ராப்பர் நவுன்ஸ் சொல்லிட்டு அந்த டெஃபினிஷனை குயிக்கா எழுதுங்க பார்க்கலாம். 2 minutes தான் கொடுப்பேன், சட்டுன்னு எழுதணும். The person places மேடம் டாபிக் எழுதணுமா இல்ல இது எதுங்களா? இல்ல ப்ராப்பர் நவுன்ஸ்னு எழுதி அது கீழே எழுதினா போறோம், வேற எதுவும் வேண்டாம். ஜஸ்ட் ப்ராப்பர் நவுன்ஸ் ஒரு 50 ஹெட்டிங் கொடுத்துட்டு அந்த டெஃபினிஷன் எக்ஸாம்பிள்ஸ் எழுதினா போறோம். ஏன்னா இவங்களுக்கு வந்து சார் நான் வாட்ஸ்அப்ல போட்டேன்னா இவங்க எந்த தூரத்துக்கு எழுதுவாங்க தெரியாது சார், அதனாலதான் நான் நோட் எழுத சொல்றேன். நோட்ஸ் டேக்கிங் நல்லதுதான் மேடம். நோட் டேக்கிங் இல்லைன்னா இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க எழுதுவாங்களா தெரியல. இப்போ வீட்டுக்கு திடீர்னு போனோம்னு சொன்னாங்கன்னா அப்புறம் நீ நெக்ஸ்ட் வீக் வேற நீங்க இவங்களுக்கு எழுத முடியாது, அப்புறம் அடுத்த கிளாஸ் அது அப்படியே போயிடும். அது அதனாலதான் நான் கொஞ்சம் நோட் எழுத டைம் கொடுக்கறேன். ஜெனரலாவே மேடம் இப்ப எப்படின்னா ஈவன் ஆபீசஸ் கம்பெனிஸ் கூட நோட்ஸ் எடுக்காம இருக்கும்போது நமக்கு மறந்துடும் நிறைய விஷயங்கள், மறந்துடும். அதான் நமக்கே அப்படித்தானே எல்லா பேசிக்கலி இப்போ எந்த ஒரு இப்போ ஒரு செமினார் அட்டென்ட் பண்றதுன்னா கூட ஒர்க் ஷாப் எல்லாம் போறதுன்னா கூட அப்படிதானே. அவங்களே இப்ப நோட் பேடு பென்னும் கொடுத்துடுறாங்களே நிறைய ஒர்க் ஷாப்ஸ்ல. நம்ம அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து அவங்க அதுக்கு தானே ஆக்சுவலி வாங்குறாங்க. நோட் பேடு ஒரு இது ஒரு ஐடி கார்டு எல்லாம் கொடுத்துடுறாங்க. ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் என்னெல்லாம் வருது? ஜான், மைக், ராமன். உங்களுக்கு பிடிச்ச பேரெல்லாம் போட்டுக்கோங்க. இதுக்கு கூட நீங்க என்னெல்லாம் போடணுமோ எல்லாம் போடலாம். நான் 5-6 நேம்ஸ் தான் எடுத்திருக்கேன், நீங்க இன்னும் எவ்வளவு நேம்ஸ் வேணாலும் போடலாம். ஓகே, ஒரு क्वेश्चन கேக்குறேன். ஏறுமாடு அப்படிங்கிறது ப்ராப்பர் நவுனா? சொல்லுங்க பார்க்கலாம். ஏறுமாடு அப்படிங்கிறது ஒரு பிளேஸோட பேரு, இது ப்ராப்பர் நவுனா? ஆமாவா இல்லையா? எஸ் எஸ், ஏன்னா அது ஒரு ஸ்பெசிபிக் பிளேஸோட பேர். அது வேற எருமாடு எங்கேயா இருக்கலாம், ஒரு வேலை இப்போ வேற எங்கேயா தமிழ்நாட்டுல அப்படி ஒரு இடம் இருக்கலாம், இல்ல இப்போ அப்படி ஒரு வர சான்ஸ் இல்ல, இருந்தாலும் இந்த 2 இடத்துக்கு தானே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இப்போ வந்து இப்போ சாந்திரா அப்படிங்கிற ஒரு நேம் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய சாந்திரா இருப்பாங்க. பட் இருந்தாலும் நமக்கு நம்ம ஒருத்தர் தானே மீன் பண்ணுவோம். நம்ம மைண்ட்ல நம்ம சாந்திரானா இப்போ எனக்கு இப்போ என் மைண்ட்ல சாந்திரானா இப்போ இந்த ஸ்டூடெண்ட் தான் எனக்கு மைண்ட்ல வரும். இல்ல இப்போ எனக்கு வந்து வேற பொண்ணு காவியானா என்னோட ஒரு ஃப்ரெண்டை தான் எனக்கு மைண்ட்ல வரும். கீதானா என்னோட ஒரு ஆண்டியை தான் எனக்கு மைண்ட்ல வரும். அந்த மாதிரி நம்ம மைண்ட்ல நமக்கு தெரியறவங்களோட பேரு நம்ம வச்சுக்கோம். அவ்வளவு. நிறைய கீதா இருப்பாங்க, நிறைய சீதா இருப்பாங்க உலகத்துல, நிறைய ஜான் இருப்பாங்க. அது பார்க்க வேண்டாம், அந்த ஸ்பெசிபிக் பர்சனுக்கு அந்த பேர் தானே நம்ம கொடுத்துருக்கோம், அதுதான் ப்ராப்பர் நவுன். எழுதியாச்சா? இப்போ நெக்ஸ்ட் வந்து காமன் நவுன்ஸ் என்னது பார்க்க போறோம். காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், இது 2 கூட இன்னைக்கு பார்க்கலாம். காமன் நவுன்ஸ்னா இப்போ வந்து நான் சொல்றேன், நான் ஒரு 5 நேம்ஸ் சொல்றேன். ஓகே, சீதா, கீதா, காவ்யா, அனு, ஹேமா. 5 பேர் சொல்றேன். சீதா, கீதா, காவ்யா, அனு, ஹேமா. இது 5மே வந்து லேடிஸோட நேம் தானே? 5மே லேடிஸோட நேம். அப்ப இவங்க 5 பேரும் கேர்ள்ஸா வரலாம், இல்ல இவங்க 5 பேர் லேடிஸ் கூட ஆகலாம். லேடின்னு சொல்லணும்னா அவங்களுக்கு ஒரு 25 வயசுக்கு மேல ஆகணும், 21-22 வயசுக்கு மேல ஆனா அவங்க லேடின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து என்ன, ஆண்ட் இல்ல உமன் அப்படின்னு சொல்றோம்னா நம்ம அவங்களுக்கு ஒரு 30 இயர்ஸ்க்கு மேலே ஆனா அவங்கள உமன்னு கூப்பிடலாம். சரி, எப்படி பார்த்தாலும் இவங்க எல்லாம் ஒண்ணுல உமனா இருக்கணும், விமனா இருக்கணும், இல்லைன்னா கேர்ள்ஸா இருக்கணும், இல்லைன்னா லேடிஸா இருக்கணும். அப்ப இந்த 5 பேருமே ஒரே கேட்டகரியில தானே வராங்க. ஒண்ணுல லேடிஸா இருப்பாங்க 5 பேரும், இல்லைன்னா 5 பேரும் கேர்ள்ஸா இருப்பாங்க, இல்லைன்னா விமனா இருப்பாங்க. அப்ப அந்த லேடி, கேர்ள், விமன் எல்லாம் சொல்றோம் இல்லையா, இது வந்து நான் காமனா இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பேர். இப்ப கீதாவும் ஒரு உமன், சீதாவும் ஒரு உமன், அனிதாவும் ஒரு உமன், அனுவும் ஒரு உமன், ஹேமாவும் ஒரு உமன். இவங்க எல்லாரும் என்னதுதான்? உமன் தான். அப்ப இவங்க எல்லாம் காமனா ஒரே கேட்டகரியில வராங்க, ஒரே குரூப்ல வராங்க. 5 பேரும் என்ன குரூப்ல வராங்க? உமன் அப்படிங்கிற குரூப்ல வராங்க, இல்லைன்னா கேர்ள்ஸ் அப்படிங்கிற குரூப்ல வராங்க. அதனால இவங்களை நம்ம என்ன கூப்பிடுறோம்? இந்த உமன் அப்படிங்கறத நம்ம ஒரு காமன் நவுனா எடுத்துக்கிறோம். சரி, அது மாதிரி ஒரு 5 பாய்ஸோட பேர் சொல்லுங்க. மனு, மோகன், குமார், அருண், ராகுல். மனு, மோகன், குமார், அருண், ராகுல். இவங்க 5 பேரும் பாய்ஸ். அப்ப இவங்க 5 பேரோட நேம் டிஃப்ரெண்ட் நேமா இருக்கு. 5மே ப்ராப்பர் நவுன்ஸ். ப்ராப்பர் நவுன்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர்.
ஆனா இவங்க 5 பேர் ஒரே கேட்டகரியில தானே வராங்க. இவங்க எல்லாம் பாய்ஸ் தானே, பாய்ஸ் தான். இல்லைன்னா இவங்க எல்லாம் என்னவா எடுக்கலாம், மென்னா எடுத்துக்கலாம், மேன் மென் அப்படி எடுத்துக்கலாம். அப்போ மேன் பாய் இதெல்லாம் வந்து அகெயின் என்னது, காமன் நவுன். இவங்களை நான் காமனா ஒரு நேம் வச்சு கூப்பிடுறேன், அதனால இவங்க வந்து காமன் நவுன். காமன் நவுன்ஸ்னா என்ன டெஃபினிஷன் இப்போ நீங்க நான் சொல்லும் போதே எழுதிக்கோங்க. ஓகே, நான் செப்பரேட்டா அதுக்கு டைம் கொடுக்கல, கொஞ்சம் நம்ம 15 minutes கூட தான் இருக்கு இல்லையா, அதனால பாருங்க. Common nouns, they are the general names of similar groups of persons, animals or things. All countable nouns are considered as common nouns. கவுண்ட் பண்ண முடியற நவுன்களை எல்லாம் நம்ம என்ன எடுத்துக்கலாம், காமன் நவுன்ஸா எடுத்துக்கலாம். நமக்கு எதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் காமன் நவுன்ஸா எடுத்துக்கலாம். ஓகே, நோட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ டெஃபினிஷன் பாருங்க. அதுக்கப்புறம் கீழே எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, மேன், உமன், சிட்டி, டவுன், கேட், டாக், மவுண்டன் எக்ஸெட்ரா. அப்போ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, மேன் அப்படின்னா வந்து இந்த மோகன், ராகுல், குமார், அருண், வருண், மனு இவங்க எல்லாம் மேன் தான். உமன், உமன் நான் சொன்னேன், கீதா, சீதா, அனிதா, லதா, அனு இவங்க எல்லாம் உமன் தான். இவங்க எல்லாம் காமனாக ஒரே கேட்டகரியில் வராங்க. அதே மாதிரி சிட்டி, இப்போ சிட்டினா எக்கச்சக்கமாக சிட்டிஸ் இருக்குது. சென்னை ஒரு சிட்டி, கோயம்புத்தூர் ஒரு சிட்டி, கேலிக்கட் ஒரு சிட்டி, மும்பை ஒரு சிட்டி, டெல்லி ஒரு சிட்டி. ஓகே, இதெல்லாம் சிட்டிஸ் தான். ஆனால் இவங்களுக்கெல்லாம் காமனாக நான் கொடுக்கக்கூடிய பேர் தான் சிட்டி அப்படிங்கிற. அதே மாதிரி டவுன், இப்போ டவுன் பார்த்தீங்கன்னா என்னது, இப்போ எருமாடு ஒரு டவுன், ஊட்டி ஒரு டவுன், கேரளாலே நிறைய குட்டி குட்டி இடம் இருக்கு, பாலக்காடு ஒரு டவுன். சரியா, டவுன் அது இவங்க எல்லாம் டவுன் அப்படிங்கிற குரூப்ல வருவாங்க. அப்புறம் கேட், கேட்னா இப்போ நான் கேட் அப்படின்னா இப்போ உங்க மைண்ட்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட் நினைப்பீங்க. என் மைண்ட்ல வர கேட் வந்து இந்த ஸ்ட்ரீட்ல எல்லாம் போகும் இல்லையா, சாதாரண தெருவில் போற கேட்டு. சிலவங்களுக்கு அந்த ஒயிட் கேட் வரும் மைண்ட்ல, சிலவங்களுக்கு வந்து அந்த பிளாக்கும் ஒயிட்டுமா இருக்கிற கேட்டு வரும், சிலவங்களுக்கு அந்த ப்ரௌன் கேட்டு வரும், சிலவங்களுக்கு கருப்பா இருக்குமே அந்த பூனை வரும் மைண்டில். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கேட்ஸ். ஆனால் இவங்க எல்லாரும் பூனை தானே, எல்லாம் பூனைகள் தானே, கேட்ஸ் தானே. அதே மாதிரி தான் டாக். டாக் அப்படின்னா எனக்கு மைண்டில் வருது ஒரு டாக், நீ நினைக்கிறது வேற ஒரு டாக். அப்படி 10 பேர்கிட்ட டாக் மனசில் நினைங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டாகாக இருக்கும் மைண்டில் வரும். ஆனால் இவங்க எல்லாரும் ஒரே காமன் கேட்டகரியில் தான் வராங்க. என்ன பேர், டாக் அப்படிங்கிற கேட்டகரி. அதே மாதிரி தான் மவுண்டன், ரிவர் இதெல்லாம். எழுதியாச்சா? ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா கலெக்டிவ் நவுன்ஸ் பார்க்க போறோம். கலெக்ஷன் அப்படின்னா என்னது, கலெக்ஷன் அப்படின்னா ஒரு குரூப், ஒரு கூட்டம், ஒரு கூட்டத்துக்கு தான் கலெக்ஷன் அப்படின்னு. அப்போ கலெக்டிவ் நவுன்ஸ் அப்படின்னா ஒரு கூட்டமா இருக்கிற, குரூப்பா இருக்கிற பீப்புள், இல்லை ஒரு குரூப்பா இருக்கிற அனிமல்ஸ், குரூப்பா இருக்கிற திங்ஸ், இதைத்தான் நம்ம ஒரு கலெக்ஷன் அப்படின்னு. ஓகே, நான் நிறைய ஒரு சும்மா கேட்குறேன், நிறைய ட்ரீஸ் இருக்குன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம், a collection of trees அப்படின்னு. நிறைய ஸ்டார்ஸ் இருக்கு ஸ்கைலன்னா a collection of stars. அது மாதிரி இப்போ என்ன சொல்றதா, a collection of planets. நிறைய planets இருக்கு நம்ம ஸ்பேஸ்ல, அது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நமக்கு. அந்த கலெக்ஷன்ஸை தான் நம்ம கலெக்டிவ் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். காமன் நவுன்ஸ் முடிச்சாச்சா? ஓகே, இப்போ கலெக்டிவ் நவுன்ஸ் பாருங்க. Those are names of groups of persons, groups of animals or things forming a unit or community. So collective noun means group of people, group of animals or group of things forming a unit or community. Examples: mob, district, state, nation, police, government, etc. அதாவது ஒரு mob அப்படின்னா ஒரு ஆள் கூட்டம்,
அப்படின்னா என்னது? ஜில்லா. ஒரு ஜில்லா டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா ஒரு ஜில்லால எத்தனை பேர் இருப்பாங்க? லட்சக்கணக்கில் பேர் இருப்பாங்க இல்லையா? டிஸ்ட்ரிக்ட்னா ஒரு கலெக்டிவ். ஒரு ஸ்டேட். ஸ்டேட்னா என்னது? ஒரு என்னது ஸ்டேட்னா தமிழ்நாடு ஒரு ஸ்டேட், ஒரு மாநிலம் இல்லையா? அப்ப அந்த மாநிலம் அப்படிங்கிறது ஒரு கலெக்டிவ். கேரளா மாநிலம், தமிழ்நாடு மாநிலம் இல்லையா? மலையாளத்துல என்ன சொல்லுவீங்க? சம்ஸ்தானம் அப்படின்பீங்க. சம்ஸ்தானம் வைங்க. மாநிலம்னா தமிழ்ல சொல்லுவீங்க. நேஷன். நேஷன்னா என்னது? நம்ம கண்ட்ரி. அது ஒரு கலெக்டிவ் நம். இந்தியாவில் எத்தனை கோடி பேர் இருக்காங்க? அப்போ அது ஒரு கலெக்ஷன் தானே. அது மாதிரி போலீஸ். போலீஸ் வந்து ஒரு கலெக்ஷன். நிறைய பேர் இருக்காங்க, குரூப் ஆஃப் பீப்புள். அது மாதிரி கவர்மெண்ட். கவர்மெண்ட்னா என்ன? குரூப் ஆஃப் பீப்புள் மறுபடியும். இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்? கலெக்டிவ் நவுன்ஸ் அப்படிங்கிறோம். ஓகே, காப்பி பண்ணுங்கடா. இன்னைக்கு 5 பேர் யார் பாட்டு பாடுறீங்கடா? கிளாஸ் முடிச்சு பாட்டெல்லாம் பாடலாம். 5 பேர் இருக்கீங்களா? 4 பேர் டீச்சர். 5 இருந்தாங்களே, நான் பார்த்தேனே. குட்டி பையனும் சேர்த்து 5 பேர் இருந்தீங்களே. போயிருச்சு. போயிடுதா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் ரீப்ரசன்ட் பண்றேன். ஒரு நிமிஷம். சரவணன் சார் இருக்காரா? உள்ள போயிருக்காங்க மேடம். சார்ட்ட கேளுங்க என்னதுன்னு. சார் இது போயிருக்கு சார். ஸ்கிரீன் பின் போயிடுச்சு சார். இந்த இவர்த்த அபிநந்த் இது பண்ணிட்டு வராங்க. லைக் கொடுத்தாது நேத்து அவனை டிலேட்டட் வந்து லைக் இதெல்லாம் பையன் போனான் இல்லையா? அந்த கேட் திறந்துட்டு போனான் இல்லையா? அது வந்து உங்களுக்கு வெளியில போறதுக்கு அதுதான் என்ட்ரன்ஸா? எக்ஸிட் அதுதானா? அதான் வராங்களே அந்த வழிதானா? ஓ ஓகே ஓகே. அப்ப இது வந்து எப்படி நெட் போட்டுருக்காடா? அதுல நெட் போட்டுருக்குங்களா? எஸ் மேம். அதான் நான் பார்த்தேன்னா நெட் இல்ல. அப்ப அந்த கொஞ்சம் முன்னாடி அது இது வந்தது, கோப்ரா வந்தது. அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? நெட் வெளியில இருந்ததா? நெட்டுக்கு வெளியில பாத்தீங்களா இல்ல உங்க ரூமுக்குள்ள இருந்ததா? டீச்சர் புரியல டீச்சர். இல்ல கொஞ்சம் முன்னாடி ஒரு கோப்ரா வந்தது இல்லையா? ஒரு ஸ்னேக் வந்தது இல்லையா? அது நெட்டுக்குள்ள உங்க ரூமுக்குள்ள இருந்ததா? கிளாஸ் ரூமுக்குள்ள இல்ல வெளியில இருந்ததா? இல்ல மேம், வெளியில இருந்துச்சு டீச்சர். ரோட்ல. சரி சரி சரி. ஓகே. இப்ப ஸ்கிரீன் தெரியுறதா? எஸ் மேம், நல்லா தெரியுது. ஓகே. அது ரெண்டையுமே காப்பி பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்பீடா எழுதுங்கடா, சரியா? ஏன்னா டைம் இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு, அதனால சொல்றேன். நாளைக்கு வர வேண்டாம் நீங்க. நாளைக்கு உங்களுக்கு லீவ் தான், சரியா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை டீச்சர். என்னமா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கா டீச்சர்? உண்டு. அடுத்த சண்டே இருக்கும். அடுத்த சண்டே உண்டு. இந்த வீக் மட்டும் நான் சாட்டர்டேயா வச்சு. Completed. Very good. Okay. அப்ப நமக்கு வந்து இங்க collective nounsக்கு கொஞ்சம் examples கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா, collective nouns are names of groups or sets of persons, animals or things forming a unit. collective nounனா ஒரு group இல்லனா ஒரு set, ஒரு group of people இல்லனா ஒரு group of animals இல்லனா ஒரு set of animals. அது ஒரு யூனிட், ஒரு கலெக்ஷன் ஃபார்ம் ஆகுறது இல்லையா? ஒரு கூட்டமா ஃபார்ம் ஆகுது. அததான் collective nouns அப்படிங்கிறாங்க. இப்ப நான் ஒரு 4 examples கொடுத்திருக்கேன். இது நீங்க எழுத வேண்டாம், just read பண்ணா போதும். The Indian hockey team played well
நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு ஹாக்கில எத்தனை பேர் விளையாடுவாங்க தெரியுமா? ஹாக்கி மேட்ச்ல இல்ல இல்ல, நான் கேக்குறது கிரிக்கெட்டுக்கு பார்த்திருப்பீங்க. கிரிக்கெட்ல எத்தனை பிளேயர்ஸ் இருப்பாங்க ஒரு டீம்ல? 11 people இருப்பாங்க, 11 பிளேயர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி தான் ஹாக்கிலயும் 11 பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. ஓகே, இந்த 11 பிளேயர்ஸ்ங்கிறது நம்ம ஒரு வேர்டா கூப்பிடுறோம், டீம். அத வந்து டீம் அப்படிங்கிறோம். டீம் வந்து ஒரு கலெக்டிவ். அதே மாதிரி an army safeguards the country, an army protects the country. இப்போ ஆர்மி அப்படிங்கிறது அகைன் ஒரு கலெக்டிவ். பின்ன ஆர்மி. அதே மாதிரி a herd of elephants ரொம்ப சத்தமா இருக்குடா, கொஞ்சம் சைலண்டா இருங்க. கொஞ்சம் சத்தம் போடாம இருக்க சொல்லுங்க, அவங்க கிட்ட ரொம்ப நாய்ஸியா இருக்கு. கொஞ்சம் அமைதியா இருங்க, கிளாஸ் முடிஞ்சு பேசிக்கலாம். 5 minutes கூட தான் கிளாஸ். ஓகே, அடுத்தது வந்து an army safeguards the country. அப்ப ஆர்மி அப்படிங்கும்போது நம்ம நாட்டுக்காக நம்மளை பாதுகாக்கிறவங்க ஆர்மி, சோல்ஜர்ஸ். அது என்னது, ஒரு குரூப், ஒரு கலெக்டிவ் நவுன். அப்புறம் என்ன, a herd of elephants destroyed the crops. elephants-னா யானை கூட்டத்தை என்ன சொல்லுவாங்க, herd அப்படிம்பாங்க. a herd of elephants. அப்புறம் a swarm of bees drove the travelers out of the forest. காட்டுக்குள்ள இருந்து நிறைய டிராவலர்ஸ் ஒரு கூட்டம் தேனி வந்து துரத்தி விட்டுடுது. அப்ப தேனி அப்படிங்கறதோட கூட்டமா இருக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம், ஸ்வாம். ஒரு கூட்டம் தேனியை நம்ம சொல்றதுதான் வந்து ஸ்வாம். தேனீச்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. So a swarm of bees drove the travelers out of the forest. ஓகே, இதுதான் வந்து கலெக்டிவ் நவுன்ஸ்க்கான எக்ஸாம்பிள். வேற இதுல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, அது இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டாம். ஓகே, லாஸ்ட் வந்து மெட்டீரியல் நவுன்ஸ் கூட பார்த்துட்டு இப்போ வைண்ட் அப் பண்ணலாம். மெட்டீரியல் நவுன்ஸ்னா ஒண்ணுமில்லை, டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா. நம்ம ஒவ்வொன்று பண்றதுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் பண்றதுக்கு வுட் யூஸ் பண்றோம், கபோர்டு பண்றதுக்கு வுட் யூஸ் பண்றோம், இல்லைன்னா மெட்டல், அயர்ன், இரும்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ற வெசல்ஸ் எல்லாம் வந்து ஸ்டீல், எவர் சில்வர், இல்லைன்னா அலுமினியம் வெசல்ஸ், பாத்திரங்கள். நம்ம உட்காந்துருக்கிற டேபிள் சேர் எல்லாம் வந்து பிளாஸ்டிக். இதெல்லாம் தான் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு. அப்போ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து அன்கவுண்டபிள் நவுன்ஸ், கவுண்ட் பண்ண முடியாது இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் மரத்துல ஒரு டேபிள் பண்ணினாங்க, வுட்டில் ஒரு டேபிள் பண்ணாங்கன்னா எவ்வளோ வுட்டுன்னு நமக்கு கவுண்ட் பண்ண முடியுமா? அது மாதிரி இப்போ பிளாஸ்டிக்ல ஒரு சேர் பண்ணியிருக்குன்னா அதுல எவ்வளோ பிளாஸ்டிக் இருக்கு, அதுக்குள்ள நமக்கு கவுண்ட் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா. அதுதான் வந்து நம்ம இங்கே பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர், தண்ணி அப்படிங்கிறது ஒரு குடிக்கிற ஒரு பொருள். ஆனா அதை நமக்கு கவுண்ட் பண்ண முடியுமா? தண்ணியை வந்து நமக்கு மெஷர் பண்ண முடியும், 1 லிட்டர் 2 லிட்டர்னு மெஷர் பண்ணலாம், ஆனால் கவுண்ட் பண்ண முடியாது. அயர்ன், இரும்பு வந்து கவுண்ட் பண்ண முடியாது. இது மாதிரி ஸ்டீல், சுகர், வுட், இது எதுவுமே நமக்கு வந்து கவுண்ட் பண்ண முடியும். இதுதான் மெட்டீரியல் நவுன்ஸ் அப்படிங்கிறது. இப்போ இதில் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன். மெட்டீரியல் நவுன்ஸ்லேயே கவுண்டபிள் நவுன்ஸும் அன்கவுண்டபிள் நவுன்ஸும் கொடுத்துருக்கேன். கவுண்டபிள்னா கவுண்ட் பண்ண முடியாது, அன்கவுண்டபிள்னா கவுண்ட் பண்ண முடியாது. இப்போ கவுண்டபிள்ல யாரெல்லாம் வராங்க, பென், சேர், டேபிள், புக், கம்ப்யூட்டர், சோஃபா, போர்டு, சைல்டு, சில்ட்ரன், இதெல்லாம் கவுண்டபிள். இதெல்லாமே நமக்கு கவுண்ட் பண்ண முடியும். ஆனால் அன்கவுண்டபிள்ல வாட்டர், மில்க், ஆயில், ரைஸ், சால்ட், சுகர், மெட்டல்ஸ், வுட், இதெல்லாம் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். அப்போ மெட்டீரியல் நவுன்ஸ்லேயே 2 டைப் இருக்கு, கவுண்டபிளும் இருக்கு, அன்கவுண்டபிளும் இருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மெட்டீரியல் நவுன்ஸோட இந்த டெஃபினிஷனை ஃபர்ஸ்ட் எழுதுங்க. இது கூட எழுதி முடிச்சாச்சுன்னா ஆச்சு, அவ்வளோதான். ஓகே, Material nouns. எனக்கே எல்லாம் புதுசா இருக்கு மேடம். மெட்டீரியல் nounsனா materials basically. Any material that we use for making different things. Countable, uncountable, அதுதான். Some nouns can be counted, some of them can't be counted. Yeah.